எழுந்திருக்கிறாரு. இந்த ஏரியா இந்த நடராஜர் சந்தி தரிசித்த ஒரு பக்தர் அவர் மனசில் சுவாமி புகுந்து அந்த கோயிலில் அவங்க பூஜை பண்ணுற கோயிலில் நடராஜ பெருமான் நான் அந்த மாதிரி செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அது சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள நம்ம பார்க்கும்போது இந்த நடராஜர் இங்கே எழுந்தருள் இருக்கிறார். அந்த சந்திப்பை பார்த்து இந்த கொடுங்கையூரில் இருக்கிற இந்த நடராஜ பெருமான் செய்யப்பட்டு இந்த சந்திப்பில் வந்து இப்போ கலந்துருக்கிறார். ஆகையால் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை. எல்லாரோட ஒத்துழைப்பிலும் நிர்வாகம், திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள், கோயில் ஸ்டாஃபு, சண்முக செல்வ விநாயகர் ஸ்ட்ரீட்டில் இருக்க வெள்ள விநாயகர் திருக்கோயிலேருந்து விநாயகர் பெருமான் நடராஜர் திருக்கோலத்தில், அதைத் தொடர்ந்து புதுத்தெரு செங்கழநீர் விநாயகர் கோயிலிருந்து நடராஜர் பெருமான், அதைத் தொடர்ந்து ஆனந்த விநாயகர் கோயில், லட்சாலீஸ்வரர் திருக்கோயில், அண்ணாமலையார் வருகின்றார், அருளை வாரி தருகின்றார், அற்புதமாக வருகின்றார், அற்புதமாக வருகின்றார். திருமாலரியா மலர்ச்சி வடியா சிறுமாவேந்தி வருகின்றார், அருள் ஆயிரம் காட்டியதாலும் அம்மையப்பனாய் வருகின்றார். நடராஜர் சந்திப்பிலே எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு காட்சி தருகின்ற பாங்கினை பாடி அவனை இருகரம் கூப்பி தொழுது நம் பிரார்த்தனை மெச்சுவார். வெவ்வேறு இரண்டு மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு ஐயாவோட மிகப்பெரிய ஒரு பங்கேற்கணுன்றது எல்லா இதைத் தொடர்ந்து இந்த தினம் இங்கே சந்திப்பில் பக்தர்கள் தங்கள் உடல்களை குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக பார்த்து வருமாறு சிவபெருமான் பவனி வருகிறார், அவனடியார் திருவெல்லாம் ஆடி வருகிறார். சிவபெருமான் பவனி வருகிறார், அவனடியார் திருவெல்லாம் வருகிறார். பவனி வருகிறார், சாலை சாலையாக மக்கள் வேண்டும் என்று அங்கு மறுமடியார் வரிசை கண்டு கரம்பொழி திருமாலும்
தேவன் சிவனார் குடி அசைத்து வருகிறார் அங்கிரியார் தீபந்தம் ஏந்தி வருகிறார் வாயுதேவன் சிவனார் கொடி அசைத்து வருகிறார் அங்கிரியார் தீபந்தம் ஏந்தி வருகிறார் அருணதேவன் அடியார் தீர்த்தம் தருகிறார் அருணதேவன் அடியாருக்கு தீர்த்தம் தருகிறார் நான் புறமும் ஓதி திரிகிறார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் ஹர ஹர ஜீவ ஜீவ சிவ சிவ ஹர 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 ஜீவ ஜீவ அம்மையப்பனாக ஈசன் காட்சி தருகிறார் அம்மையப்பனாக ஈசன் காட்சி தருகிறார் அடியார்களும் காட்சி கொள்கிறார் அடியாரின் உள்ளங்களில் காட்சி புரிகிறார் அம்மையப்பனாக ஈசன் காட்சி தருகிறார் அடியாரின் உள்ளங்களில் ஆட்சி புரிகிறார் அம்மையப்பனாக பவனி வருகிறார் ஆடி வருகிறார் ஆடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் சிவபெருமான் நடனமாடினார் சிவ சிவ ஹர 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 ஜீவ ஜீவ சிவ சிவ ஹர 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 ஜீவ ஜீவ சிவ சிவ ஹர 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 ஜீவ ஜீவ தேரிலிங்கு சிவபெருமான் நடனமாடினார் வேகமெல்லாம் சிவனடியார் கூட ஆடினார் தேரிலிருந்து சிவபெருமான் நடனமாடினார் தேவமெல்லாம் திருப்படியார் கூட ஆடினார் தீபுல்காம் அவனடி சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே அகண்ட பெரும் சூரி வந்து தோன்றச் செய்கிறார் அனைவரும் எதிர்கவென்று அவர் அழைக்கிறார் அகண்ட பெரும் ஜோதி ஒன்று தோன்ற செய்கிறார் அனைவரும் பேர் வருவதென்று அவர் அழைக்கிறார் ஆகாய நகர சிலர் உயர்ந்து நிற்கிறார் ஆமாய் அவர் சிவன் இருக்கிறார்
Done. நம்ம ஒண்ணா நின்னுக்கலாம் வாங்க. வினை தீர்த்த விநாயகர் யார் கண்டு தட்டு வினை தீர்த்த விநாயகர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண வினை தீர்த்த விநாயகர் அப்புறம் மூக்க நல்லமுத்து விநாயகர் வாங்க வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க வினை தீர்த்த விநாயகர் ஐயா இந்த பக்கம் இருக்க சாமி ஐயா இந்த பக்கம் இருக்க சாமி இங்க லிங்கேஸ்வரர் முனையில் இருக்க வினை தீர்த்த விநாயகர் வாங்க ஐயா வினை அப்ப வா பிரசாதத்தில் வரும் கூட்டபிரானுக்கும் மங்கள பிரசாதம் இங்கே ஆலயத்திலிருந்து வந்திருக்கு. அதை தொடர்ந்து அர்ச்சனைகள் தீப ஆராதனையை பார்க்க போறோம். இந்த மாதிரி வாய்ப்பு மீண்டும் சொல்லுகிறேன், வாழ்க்கையில நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லா வினைகளும் தீர்ந்து போகணும்னா ஒரு முறையாவது இந்த நவநடராஜர் சந்திப்புக்கு வரணும். சங்கத்துக்கு கிடைச்சது முதல்ல அதுக்கு பாராட்டுவோம். ஒரு திருவிழா பண்றதுனாலே லேசப்பட்ட விஷயம் இல்லை. ஆண்டுதோறும் இந்த 9 ஆலயங்களை ஒருங்கிணைச்சு அற்புதமான விழாவை எவ்வளவோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் இத்தனையோ சிரமங்களை பட்டு அருமையான இந்த விழா ஏற்பாடு பண்ணி நம்மளை இப்ப கைலாயத்துக்கு நடுவில் கொண்டு நிக்க வச்சிருக்காங்கன்னா கூட சாப்பிட்டு போக முடியாது. அருளை வாங்காமல் இங்கிருந்து போவது இல்லை. அதற்கு உரிய ஒரே வழி என்ன? நமச்சிவாய நாமம் தான். இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லது விளக்கது நமச்சிவாயவே நல் அத விளக்கு அது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே
விறகின் வெப்பழல். வானம் அளவுக்கு ஒருத்தர் விறகு கட்டை அடுக்கி வச்சிருக்காங்க. அவ்வளவு விறகு எரிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய நெருப்பு வேணுமா? அவ்வளவு பெரிய நெருப்பு வந்தாதான் அவ்வளவு விறகு எரிக்க முடியுமா? ஒரு நெருப்பு துண்டு போதும் இல்லை? அது போல எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் நமச்சிவாய்ங்கிற ஒரு நெருப்பு பொறி இன்னைக்கு நம்ம நாட்டிலிருந்து சுவாமி காதுபட கேட்டுடுச்சுன்னா நம்ம வினை மூட்டையெல்லாம் தீர்ந்து போயிடும். விண்ணுற அடக்கிய பிறகின் வெப்பழல் மிக புதிரவை ஒன்றும் இல்லையா மிக பெரும் கருணைகளான இந்த வாய்ப்பு சிவனடியார் சங்கம் இங்கே வந்திருக்க பக்தர்கள் அனைவருக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும் நாங்கள் சொல்கிறோம். இந்த விழா சிறப்புற, அதாவது இந்த நம்ம 9 நடராஜர் இந்த இடத்துல சந்தித்து நமக்கு உள்ள எல்லா சர்வ தோஷங்களும் நீங்கி எல்லாரும் வாழ்க்கையில் எல்லா விதமான துணிச்சலும் கிடைக்கணும்ன்றது தான் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம பண்ணுறோம். இந்த விழா சிறப்புற நடைபெற நமது அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு ஐயா அவர்கள் இந்த கோயிலுக்கு, இந்த தொகுதிக்கு, ஆன்மீகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு ஒரு சிறப்பான இந்த நிகழ்ச்சி அமையத்துலாம் இன்றைய தினம் இங்கே வந்திருப்பாரு. சந்தர்ப்பனால அவர் வர முடியல. அது மாதிரி எல்லா விதமான ஒத்துழைப்பும் இங்கே கொடுத்து நம்ம இந்த விழாக்கள் நடத்துவதற்கு மிக ஒத்துழைக்கிறாரு. அதைத் தொடர்ந்து எல்லா திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள், திருக்கோயில் ட்ரஸ்டிகள், அதைத் தொடர்ந்து திருக்கோயில் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், திருக்கோயில் சிவாச்சாரியார்மார்கள், திருக்கோயில் ஸ்ரீபாதம், திருக்கோயில் உபயதார்கள், ஒவ்வொரு திருக்கோயிலையும் நடராஜ பெருமான் இன்றைய தினம் இவ்வளோ சிறப்பாக எழுந்தவர்கள ஒவ்வொரு திருக்கோயில் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒரு 5 உபயதார் 10 உபயதார் சேர்ந்து நம்ம நடராஜரும் இந்த சந்திப்பில் மிக சிறப்பாக அழகாக போய் நின்று நடக்க அவங்க பொறுப்பேற்றுக்கு இருக்கிற 3000-3200 பேர் வந்தாலும் சிறப்பாக சாமியை தரிசனம் பண்ணி போய் சாப்பிட்டுட்டு போகணுன்றது ரொம்ப ஆசைப்பட்டு இன்றைய சிவரையார் அழைப்பதற்கு மிக முக்கிய பங்கு அவங்க நமக்கு செஞ்சுருக்காங்க. இன்றைய தினம் நம்ம மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் நிறைய பேர் கோலம் போட்டு இந்த விழாவை மிகவும் சிறப்பு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த விழாவுக்காக கடுமையாக உழைச்சி சுவாமியோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்ம பஞ்சபூத ஸ்தலத்தையும் ஐயா அவர்கள் சொல்லி, அதே மாதிரி நம்ம நடராஜர் சபை 5 சபைகள் சொல்லி 9 முறை நடராஜர் நம்ம நமச்சிவாய மன்றத்தை இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த தீபாவளி தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் படிப்போது அணுகணும். இதெல்லாம் இந்த விழாவை மிக சிறப்பாக நம்ம திவாகரையா வருடம் இந்த அழைப்பை நம்ம சிவனடியார் அழைப்பை எடுத்து எவ்வளோ முக்கியமான அப்பாயின்மெண்ட் ரொம்ப அழகாக எல்லா மனசும் ரொம்ப ஆழ்ந்த கவலைகளோடு வரவங்களோட மனசுலாம் இந்த பக்தியை கூட்டு வச்சு ரொம்ப சிறப்பு நினைக்கிறார். நாங்கள் நிறைய பேரை கூட சொல்லாமல் இருந்திருக்கோம். நிறைய பேர் இந்த சுவாமிக்காக உழைச்சிருப்பாங்க, இங்கே மறந்துருக்கோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் சாமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. இப்போ முதல்ல ஒவ்வொரு கோயில் சுவாமியாக எல்லா பக்தர்களும் நம்ம எந்தெந்த கோயிலில் சாமி எந்தெந்த மூர்த்தி காளிகாம்பாள் கோவில் கூட்டபிரான் திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்தது மல்லிகேஸ்வரர் திருக்கோயில், மல்லிகேஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அதாவது இந்த ஏரியா மண்ணடி மல்லிகேஸ்வரர். ஏன் மண்ணடின்ற பேர் வந்ததுன்னா, சுவாமி இங்கே 10 அடி கீழே மல்லிகேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணுறோம், பள்ளத்தில் தரிசனம் பண்ணுறோம். சுவாமி மண்ணுக்கடியில் கிடைச்சார். அதனால இந்த ஏரியாவுக்கு மண்ணடின்ற பேர் வந்தது. அதை தொடர்ந்து மல்லிகை தோட்டத்தில் கிடைச்சார். அதனால தான் மண்ணடி மல்லிகேஸ்வரர்ன்ற பேர் அவருக்கு எழுதியிருந்தது. அதை தொடர்ந்து நம்ம கச்சபேஸ்வரர் திருக்கோயில் சுவாமி எழுந்திருக்கிறார். அருள் தரும் கச்சபேஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. இங்க நீச்சல் இருக்க வினை தீர்த்த விநாயகர் முனையில் இருக்க அந்த நடராஜ பெருமான், அருள் தரும் வினை தீர்த்த விநாயகர் பெருமான் ஆலயம் போற்றி போற்றி. போரூர்ல இருந்து சிவலோக திருமணத்தில் இருக்க நடராஜ பெருமான் அந்த பக்கம் ஐயா அந்த பக்கம் தவறிட்டு அன்னை சிவானந்த வல்லியுடனாய சிவலோக கூட்டம் திருவடிகள் போற்றி போற்றி. அந்த நடராஜ ஐயாவை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. அந்த சிறப்பை அதை தொடர்ந்து நம்ம கம்முச்செடுக்கிறதுல இருக்க மூக்கல் விநாயக பெருமானாலய கூட்டபிரான் திருவடிகள் போற்றி போற்றி. சண்முக சங்கரநாயகர் திருக்கோயில் அருள் தரும் சண்முக செல்வ விநாயக பெருமான் கூட்டபிரான் திருவடிகள் போற்றி போற்றி. ஆனந்த விநாயக நடராஜ பெருமான் மலரடிகள் கோயில அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்சு இந்த
விஷ்ணு சந்தி விநாயக பெருமான் குண்டலான் திருவடிகள் போற்றி போற்றி வாழ்க்கைக்கு நமச்சிவாய நாமத்தை சொல்லுவோம். இந்த பெயர் சொல்றேன், வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் சேர்ந்து மனசார சொல்லுங்க. இந்த விழா ஆண்டுதோறும் இன்னும் சிறப்பா நடக்கணும். சிவனடியார் சேவா சங்கம், சிவனடியார் சேவா சங்கம், சிவனடியார் சேவா சங்கம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவமாகி யோகமாகும் திருநவன சமதவர் தொழிலிருந்து இப்போ இவ்வளவு சுவாமிகள் எழுந்தருளிக்கு சாட்சியா நமக்கு இந்த கருட பெருமான் எழுந்தருளியும் காட்சி கொடுத்துருக்காரு. ஓம் நம சிவாய. பின்னாடி ஆங்காங்கே பிரசாதம் சந்திப்பை கடிச்சிட்டு மிக சிறப்பான பிரசாதம் சிறப்பித்து ஒத்துழைத்த பக்தர்கள் அனைவருக்கும் எங்கள் சிவனடியார் சேவா சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வான்மதியில் வடாயதெய்வ வான்மதிவதனி சுரக்கு மன்னன் தோன்முறை குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க லட்சங்கள் வினங்க வேண்டங்கள் செய்வனே ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு செய் அணிவேல் வாழ்க வாழ்க சீரடியார் மாறினாவள்ளி வாழ்க 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 சீரடியார் அண்ணாமலைக்கு அரோகரா. இந்த நல்ல வாய்ப்பை நமக்கெல்லாம் அருளிய சிவனடியார் சேவா சங்கத்திற்கும் இந்த 9 ஆலயத்தை சேர்ந்த நிர்வாக பெருமக்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நம் நன்றி கலந்த வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்து மீண்டும் திருவருளால் கூடுவோம் என்று இந்த அளவிலே விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம். చెప్పండి. சிறப்பாக நம்ம சிவனடியார் சேவா சங்கம் உடன் இணைந்து சந்த தோட்ட சேவா சங்கம் மிக சிறப்பாக
போற்றி